தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அரசியல் வியூகம் மிகச்சரியா அமைத்தா 2026 தேர்தலில் அவர் பிரதான எதிர்க்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருப்பதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகிறாங்க. ஆனால் அது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் ஒவ்வொரு வார இறுதியிலும் பிரச்சாரம் செய்ய தொடங்கியிருக்கார். மிகப்பெரிய அளவுல ரசிகர்கள் மற்றும் இன்றைய இளம் தலைமுறையினர் விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க. அரசியல் வெற்றிடத்தை நிரப்ப ஒரு புதிய சக்தி தேவை என்ற மக்களின் விருப்பம் அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது. ஆனா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திறமையா அரசியல் வியூகங்களுடன் பயணித்தால் மட்டுமே அவர் எதிர்காலத்துல தமிழகத்தோட பிரதான எதிர்க்கட்சியா உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள், தலைமையில பிரச்சனை, மத்தியிலுள்ள பாஜகவுடன் கூட்டணி என பல்வேறு காரணத்தால அந்த கட்சி பலவீனம் அடைந்திருக்கிறதாகவும், எனவே ஒரு வலுவான எதிர்க்கட்சியா செயல்படுவதில் பல சவால்களை அதிமுக சந்தித்துள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கருதுறாங்க. அதிமுகவோட பாரம்பரிய வாக்கு வங்கியினர் தற்போது தடுமாறுவதாக கூறும் சில அரசியல் நிபுணர்கள் இந்த வாக்குகள் ஒரு புதிய மற்றும் வலுவான தலைமையை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கூறுறாங்க. விஜய்க்கு தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அபரிமிதமானது. அதுவே அவரது கட்சிக்கு ஒரு முக்கிய வளமா அரசியல் நிபுணர்களால பார்க்கப்படுது. இதே போல இரண்டு திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு மாற்றாக ஒரு புதிய தலைமை உருவாக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருப்பவர்களும் அதிகம். அந்த எதிர்பார்ப்பை விஜய் எப்படி பூர்த்தி செய்வார், அவரது அரசியல் வியூகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது இருக்கும். அரசியல் வியூகத்தை பொறுத்தவரை ரசிகர்களை வாக்கு வங்கியா மாற்ற வேண்டும். ஆனா இதுவே அவர் செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிகப்பெரிய சவாலான வேலையாகும். ரசிகர்கள் அனைவரும் வாக்காளர்களாக மாறுவது கிடையாது. எனவே விஜய் தனது ரசிகர்களை அரசியல் கள பணியாளர்களாகவும் உறுதியான வாக்காளர்களாகவும் மாற்றுவது மிக அவசியமாகும். அதே போல கிராமங்கள் வர ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னாலும் நடிகர் விஜய் வலுவான கட்சி அமைப்பை திமுக அதிமுக போல ஒவ்வொரு கிராமத்திலும் உருவாக்க வேண்டும். ஏன் அப்படின்னா ரசிகர்கள் மன்றம் என்பது வேறு, ஒரு அரசியல் கட்சி என்பது நிச்சயம் வேறு. அடிமட்ட அளவுல கிராமங்கள் நகர்ப்புறங்கள்ல வலுவான ஒரு கட்சி அமைப்பை உருவாக்க வேண்டியது விஜய்க்கு உள்ள முக்கியமான வேலை. ஆனா இது ஒரு நீண்ட கால வேலையாகும். அதே போல தெளிவான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை நடிகர் விஜய் அறிவிக்க வேண்டியது மிக அவசியம். வெறும் கவர்ச்சி அரசியலை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் பெரிய நடிகர்கள் எப்படி வரிசையா அரசியலுக்கு வந்து வீழ்ந்தார்களோ அந்த கதையாகிடும். தமிழகத்துல முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது கல்வி, வேலை வாய்ப்பு, விவசாயம், ஊழல் போன்றவற்றுக்கு தீர்வு காணும் வகையிலான ஒரு தெளிவான கொள்கை திட்டத்தை வகுத்து மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டியது அவசியம். விஜய் மட்டுமல்ல, அவரை சுற்றிலும் அறிவான நபர்கள் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் பற்றி தெளிவா தெரிந்தவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் திட்டங்களை விட எங்கள் திட்டங்கள் மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத மக்களுக்கு விஜய் மற்றும் அவரது கட்சியினர் எடுத்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, ஊடகங்களை அறிவார்ந்த விவாதங்களை முறியடிக்கும் அளவிற்கு புள்ளி விவரத்துடன் தெளிவான வல்லமையுடன் முறியடிக்க வேண்டும். மேலும் நம்பகத்தன்மையை விஜய் உறுதி செய்ய வேண்டும். அதாவது விஜய் தனது அரசியல் பிரவேசம் ஒரு நீண்ட கால திட்டமா அல்லது தேர்தலுக்கான உத்தியா என்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். தொடர் செயல்பாடுகள் மூலம் விஜய் அதை நிரூபிக்க வேண்டும். விஜய் தன்னை ஒரு நேர்மையான தலைவரா முன்னிறுத்த விரும்புவதால அவரது கட்சிகளை ஊழலுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதும், அவரை மீறி செயல்படாம கட்டுக்கோப்பா கட்சியை வழிநடத்துபவராகவும் அவர் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் விஜய் எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். என்ன செய்ய போகிறார் விஜய் என்பதை பொறுத்து பார்க்கலாம்.